தமிழ்நாடு முழுவதும் 100 நாள் வேலை திட்டம் 125 நாளாக அறிவித்திருப்பது ஒரு மோசடியானது. இது சரியில்லை அப்படின்னு சொல்லி திமுக சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு பதில் கொடுப்பதற்கு 150 நாள் வேலையை அதிமுக கொடுக்கும், 125 நாள் ஆக்கினதும் அதிமுக கழகத்தினுடைய கூட்டணியான பாரதிய ஜனதாவுடன் நாங்கள் பேசியிருக்கிறோம். அவர்களுக்கு சம்பள உயர்வு அத்தனையும் தரப்படும். அது பொதுமக்கள் எடுத்துள்ளதற்காக 17ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய அலுவலகத்துக்கு முன்பு அல்லது இடங்கள்ல போட்டுக்கிறது அறிவித்திருக்காரு மாண்புமிகு எடப்பாடி அவர்கள். அது பற்றிய விளக்கத்தை இன்றைக்கு நாங்கள் கொடுத்திருக்கோம். அப்ப அந்த கூட்டம் நடந்திருக்கு. திமுக வந்து இன்னும் கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி வந்து இன்னைக்கு பேச்சுவார்த்தையே நடக்குது அப்படிங்கிற நாங்க என்ன பண்றது? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றது? அது தலையெழுத்துப்படி நடக்கட்டும். போய் எங்களை போட்டு போடுங்க. பலமா இருக்கு, எங்களோட கூட்டணி பலமா இருக்கு, நாங்க தான் வெற்றி பெறுவோம்னு சொல்றாங்க. ஆனா கூட்டணி பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் அதான் தம்பி, அப்ப பலம் இல்ல, தோல்வி அடைவது நிச்சயம். அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். வேற என்னப்பா சொல்றது? என்னங்க பேப்பர்ல எல்லாம் அறிவிக்கும் போது தான் தெரியும், எங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்? என்னங்க எல்லாமே ரகசியம் தாங்க, நான் வெளியே சொல்ல முடியுமா? இவரு கூட இருக்காரு ஸ்டாலின் ஐயா கூட, அவங்கள போய் கேட்டாலும் சொல்லிடுவாங்களா? எல்லாம் முடிவானதான் தெரியுங்க. அரசு ஊழியர் சங்கங்கள் அனைத்துமே தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இன்னைக்கு கூட 5 சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இதனால என்னன்னா ஊராட்சிகள்லயும் எந்த பணிகள் நடைபெறுதா, வருவாய்த்துறையில நடைபெறுதா, அதே மாதிரி பள்ளிகள் கல்லூரிகள்லயும் நடைபெறாமல் இருக்கு. இந்த இதை எப்படி நினைப்பாங்க? அருமையான கேள்வி தம்பி. எல்லா நிருபர்களும் இதை கேட்டதா வச்சுங்கப்பா. இந்த ஆட்சியே ஒரு மோசமான ஆட்சி என்பதற்கு இதுதான் அடையாளம். நேற்று ஜாக்டோ ஜிகோ எதைக்கோ ஒரு கூட்டம்லாம் போட்டு பாராட்டு கூட்டம்லாம் பண்றாங்க. ஆனா இவங்களுடைய கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை, ஏமாற்றவில்லை. அது விளக்கங்கள் ஏற்கனவே எடப்பாடியார் கொடுத்திருக்காது, அரசு ஊழியர்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டோன்னு சொல்றதுல பொய். அதற்குரிய விளக்கங்கள் கொடுத்திருக்கு, தனியாகவே உங்களுக்கு நோட்டீஸாக கொடுத்துட்றோம். அவர் கொடுத்த விளக்கங்கள் இது ஏமாற்று வேலை என்பது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், கல்லூரி ஆசிரியர்கள், துப்புரவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் அன்னைக்கு எல்லாரும் முன்னாலும் சந்திச்சோம். நிச்சயமா எங்கள் ஆட்சி வரும், நாங்க அவங்களுக்கு வேண்டிய அத்தனை நன்மை செய்வோம். இல்ல இப்ப எல்லாருமே பரீட்சை நடக்க போகுது. இந்த டைத்துல பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் போராட்டம், அதே மாதிரி அங்கன்வாடி பணியாளர்களும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பேராசிரியர்களும் போராட்டத்தில் ஈடுபடுறது. இதனால பாதிக்கப்பட போறது மாணவர்கள் தானே. அரசு மௌனமாவே இருக்கிறது, மாணவர்களுக்கு பாதகமாக தான் இருக்கு. நான் சொல்ல வேண்டிய பதிலே நீங்க கேள்வியா கேட்கிறீங்க. இந்த போராட்டத்தினால் பாதிக்கப்படுபவர்கள் மாணவர்கள், அரசு, பொதுமக்கள் அத்தனையும் கடந்த 3 மாதமாக ஸ்தம்பித்து போய் கிடக்குது. துப்புரவு தொழிலாளர்கள் போராடியதை எப்படி கைது செய்தார்கள் சென்னையில் உங்களுக்கு தெரியும். இப்போ கூப்பிட்டு அவங்களுக்கு காலையில சாப்பாடு போடுறாங்க. ஞானோதயம் இப்பதான் வருதா? 4 வருஷம் 10 மாசம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு திடீர்னு எல்லாம் திடீர்னு தோறு போடுறாங்க, அவங்களோட டேபிள் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் அப்படிதான் நடத்துனாங்களா? அதிமுக அத்தனை பாதுகாத்துக் கொள்ள துப்புரவு தொழிலாளர்கள் அல்லது அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் சொன்னதுக்கு பின்னால இப்ப புதிய ஒரு படை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏமாற்று வேலை என்பது துப்புரவு தொழிலாளர்கள், அதுல பயன்படுற மற்ற தோழர்கள் உணர்ந்திருக்காங்க, பொதுமக்கள் உணர்கிறாங்க. இது ஏமாற்று வேலையை இப்ப திமுக செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய கனவை சொல்லுங்க, நான் நிறைவேற்றி தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு புதுசா ஒரு விஷயத்தை சொல்றாரு. அதான் உங்க கனவு என்னன்னு இவர் கேட்டு என்ன கனவு எதிர்பார்க்கிறாரு தெரியல. ஆனா பொதுமக்கள் இந்த ஆட்சி போக வேண்டும், ஆட்சி ஒழிய வேண்டும், அதிமுக ஆட்சி வர வேண்டும், எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதுதான் கனவு. அடுத்து அதிமுக ஆட்சி அமைஞ்சாலுமே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் இருக்குமா? எடப்பாடி நிச்சயம் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னால தாலி கட்டணும், அப்புறம் குடும்பம் நடத்தணும், 10 மாதம் பொறுத்தா குழந்தை பிறக்கும். இப்பவே பேர் வைன்னு சொன்னா இல்ல நடக்கட்டும் தம்பி. எடப்பாடி அறுதி பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் 100 தடவை சொல்லிட்டாரு. அது இப்போ நாங்களும் சொல்றோம், எங்க கட்சி ஆட்சி தான் அமையும். இது கூட்டணி கட்சி பிஜேபி. மத்திய அரசு பெயர் காந்தி பெயரை மாற்றி
தெரிவிக்கல. இன்னொன்னு, அந்த புதுசா வச்சிருக்க பேரை கூட வந்து எடப்பாடியாருக்கும் சொல்ல தெரியாது. ஆனா 100 நாள் வேலை திட்டத்தை பத்தி அதிமுக பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பெரியசாமி அவர் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி என்ன? அதுங்க நான் யாரை பத்தி கமெண்ட் அடிக்கல. இப்ப நீங்க சொன்னதுக்கு விளக்கம் சொல்றேன். அவங்க எழுதியிருக்காங்க இல்லையா, அந்த ராம்ஜி அதெல்லாம் என்னன்னா கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம், தமிழ்ல அதான் அது பேர். அது என்னன்னு கூட தெரிஞ்சுக்காம மாங்காய் புளிச்சிச்சு அது புளிச்ச மாதிரி பேசுறேன். என்ன அதனுடைய தமிழாக்கம் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு போட்டிருக்கு. அவ்வளவுதான் அதனுடைய அர்த்தம் தான். தமிழ் நீங்க இந்திய தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. அதுல வந்து நாம அவர் என்ன சொல்றாரு? என்னங்க? காந்தியோட பேரை வந்து எடுத்திருக்காங்க மத்திய அரசு. அதுக்கு வந்து அதிமுக சபை எனக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இப்ப பல திட்டங்களுக்கு மகாத்மா காந்தி பேர் வச்சிருக்காங்க. இதுல கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம்னு அதுக்கு அழகா சொல்லியிருக்காங்க அவங்க ஹிந்தியில. அதுக்கு மக்களுக்கு அது புரியணுங்கிறது தான். இவங்க வச்சிருக்காங்க, முதல்ல வச்சவங்க அது வச்சிருக்காங்க, தப்பு இல்லை. ஆனா இப்போ வச்சிருக்கிற பேரு கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம். அதான் அந்த ஹிந்தி எழுத்தினுடைய தமிழாக்கம். அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்க சொல்லுங்க. யாராவது தப்பா சொன்னாங்கன்னா ஹிந்தி தெரிஞ்சவங்கள்ட்ட அதை கேட்டு என்ன வேலைன்னு கேட்டுங்க. 2014, 2019, 2024 இந்த 3 தேர்தலிலும் தமிழகம் கட்சி வந்து போட்டியிடங்கள்ல கூட்டணி கட்சியினருக்கு சரியாவே வேலை செய்யல. அதனால மோசம் சொன்னாங்க. இந்த தேர்தல்கள்ல பெரும்பாலும் அங்க வச்சது ஏழு கூட்டணியில் தான். அப்ப அவர் சொன்ன குற்றச்சாட்டு அதிமுக புதிய தமிழகமா யாரு கிருஷ்ணசாமி இல்ல அவருடைய கருத்துல நம்ம இப்ப என்னங்க பண்ணணும்? 10 வருஷத்துக்கு முந்தைய இடத்துல போய் கேட்டீங்கன்னா அவருடைய அனுபவங்கள் எதை சொன்னாலும் தெரியல. அவரிடமே கேட்டுக்கணும். இது ஒன்னே போதுங்க. ஆட்சி திறனற்ற, நிர்வாக திறமையற்ற, அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாத மோசமான ஆட்சி என்பதற்கு இதுதான் சாட்சி. எவனாவது யாராவது இப்படி பண்ணுவாங்களா? பிள்ளைகளா பாதி எழுதிக்கிட்டு இருக்கு பரீட்சைகளை. இன்னும் இப்ப இருந்து பரீட்சை இல்லைன்னு சொன்னா கண்ணீர் மழுக வந்திருக்குன்னு நம்ம திண்டுக்கல் பேப்பர்ல தான் போட்டிருக்கீங்க. தர்மமே இருக்குதுன்னா நீங்க தான் கேட்கணும். இதெல்லாம் இது மோசமான ஆட்சிக்கு இது ஒரு உதாரணம். இன்னும் என்ன பாக்கி இருக்குன்னு பாத்துக்க. அதுல வரும்போது அந்த தேர்தலுக்குள்ள தெரியும். தேமுதிக கூட மாண்புமிகு எல் முருகன் அவர்களும் மாண்புமிகு நேற்று நடந்த பிஜேபி கட்சி கூட்டத்திலும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தேசிய தலைமை அவங்களோட பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுடைய என்ன பிரச்சனைகள் ஏதுங்கிறத சட்ட இதுல மாநில அளவில் முடிக்க முடியாதனால அவங்க எடுத்துக்கிறாங்க. நல்ல விதமா முடியும். அது நல்லபடியா அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் அதான் எதிர்பார்க்கிறோம். பிஜேபி தானே எங்க கூட்டணி சார். யார் பண்ணாலும் எல்லாமே சாப்பாட்டுல கத்திரிக்காய் காயெல்லாம் வைக்கிற மாதிரி தான் அது. எங்களுக்கு தான் நம்ம கூட்டணிக்கு தான் வரும். அவங்க கூட்டினாலும் சரி யாருக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் பல அவங்களுக்கு அன்பா இருக்கிறவங்ககிட்ட அவர் பேசி வர சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு அன்பா இருக்கிறவங்க நாங்க கூப்பிட்டுருப்போம். நாங்க நம்பி வருவாங்க, அவங்கள நம்பி வருவாங்க. பல பேர் அப்படி இருப்பாங்க இல்லையா? அதனால அவர் பிஜேபி கூட்டினாலும் எங்க கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லி அதிமுக தலைமையில் இருக்கிற எங்க கூட்டணிக்கு தான். கூட்டணியின் போது அவங்க தலைமையில தான் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாமே கட்சி இணைப்பு எல்லாமே இருக்கும். ஆனா இப்போ இந்த காலத்துல வந்து பிஜேபி தான் அதை முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அப்போ இப்போ எதிர்க்கட்சி தலைவர் வந்து இருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க பிறகாதுக்கு முந்தி பிறந்தவங்க ஜெயலலிதா அம்மா. ஏதோ ஒரு விஷயத்தில் கேள்விப்பட்டு சொல்றீங்க. கூட்டணி இப்போ நாங்க தான் பேசிக்கிட்டு இருக்கோம். வேற யாரும் இல்ல. சில முரண்படாத கூட்டணி கட்சி தலைவர் இருப்பாங்க. மத்திய அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு பதவி கேட்பாங்க, மத்திய அரசாங்கத்தில் ஏதாவது கேட்பாங்க. அப்ப நீங்க அங்கேயே பேசிக்கன்னு சொல்லி முடிவு வந்து சாதகமா அந்த கூட்டணிக்கு வரும். அதனால பேசிக்கிறாங்க தவிர இந்த கூட்டணி அமைத்தது எல்லாமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவர் தான் போய் பேசி முடிச்சு அமித்ஷா வந்து இங்க அறிவித்தார். எங்கள் கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி, எங்கள் கூட்டணியின் தலைமை அதிமுக கழகம். இதை விட என்ன செய்ய சொல்றீங்க? தொடர்ந்து அறிவிக்கிற தேர்தல் அறிவிக்கை எல்லாமே எடப்பாடி பழனிசாமி தெரிவிக்கிறார். தேர்தல் அறிவிக்கை எல்லாமே வந்து திமுகவுடைய காப்பி தான் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சிவசங்கர் காலையில்
இந்தியா வரைக்கும் அறிவிச்ச எல்லா அறிவிக்கிறது இனி வரக்கூடியது எல்லாமே இதுக்கு முன்னாடி திமுக அறிவிச்சதா வரப்போகுது. இந்தியா முழுவதுமே 1000 கட்சிகள் இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் அவங்க தேர்தலுக்கு அதை செய்யணும் இதை செய்ய வைப்பாங்க. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் முன்கூட்டி அறிவிக்கிறோம். போன தடவை 1500 நாங்கள் சொன்னோம். ஒரு மகளிருக்கு 1500. அது அந்த தேர்தல் காலத்துல முதல்ல 1000 சொன்னது எடுப்பட்டு போச்சு திமுக. எங்களுக்கு அடிபட்டு போச்சு. 2000 தரோன்னு சொல்லியிருக்கோம். அதனால தான் முந்திக்கிறோம். இதுக்கு வைத்து எடுத்தா நாங்க என்ன பண்றது? நீங்களே அறிவிங்க, அவங்கள்ட்ட கேளுங்க தம்பி. இல்லையா நீ வேற என்னமோ நாடு அழித்த மாதிரி கொடிய வாக்காளர்கள் வந்து 50% வரைக்கும் வந்து திமுக பெறும் சொல்லி ஐபிஎஸ்சி சொல்லியிருக்கு. மற்ற அனைத்து கட்சிகளும் 50% திமுக தான் கூட்டணி பெறும் சொல்லி ஐபிஎஸ்சி சொல்லியிருக்கு. இப்ப எங்கள் கூட்டணி மத்திய அரசாங்கம் மாநில இருக்கிற அமைப்புகள் எங்களுடைய தனிப்பட்ட சர்வேக்கள் எல்லாமே சொல்வது 60% மக்கள் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வந்து விட்டார்கள். அனைத்து கூட்டணி எங்களோட தான். 60 பேர் தான் 50 பேர் தான் நீங்க பாத்துங்க. என்னங்க எனக்கு ஒரு சவுண்டா சொல்லுங்க தம்பி. அவர் சொல்றாரு, நீங்க என்ன தீர்ப்பு சொல்றீங்க அதுக்கு? பிஜேபி அகில இந்திய கட்சி அதிமுக தலைமையில நாங்க ஏங்குறோம்னு சொல்லிட்டாங்க. அவர் பெரிய மனுஷன் சொன்ன நாங்க என்ன பண்றது? நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பேப்பர்ல அந்த ஒய்விசிஆர் மகன் அவரு என்ன ரெட்டி முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கிட்ட இவர் பேசியிருக்காரு விஜய். அப்ப அதுல வருகிற கருத்துக்கள் உண்மையா பொய்யான்னு தெரியாது. உனக்கு எதிரி திமுக தானே, அதை மட்டும் பேசு. மத்திய அரசாங்கத்துல ஏன் எதுக்குறேன்னு அவர் அனுபவத்துல சொல்றதா வந்திருக்கு. உண்மையா பொய்யான்னு தெரியாது. பதில் அதுலயே இருக்கு, பாத்துக்க. இப்ப ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தரும் ஆட்சி அமைக்கிறப்ப முன்னாடி தேர்தல் மாற்றுவதா டாஸ்மாக் கடைகள் படிப்படியாக குறைக்கப்படும். என்னதுங்க? டாஸ்மாக் கடைகள் படிப்படியாக அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய தேர்தல் வாக்குறுதியும் அதிமுக முன்னாடி வாக்குறுதியில இருக்கு. ஆனா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தரும் பதவியேற்க அடுத்து பாத்தீங்கன்னா படிப்படியாக உயர்த்திக்கிட்டு தான் இருக்காங்க. எந்த இடத்துல கொஞ்சமான தெரியல. வரக்கூடிய காலங்கள்ல உங்கள் அறிக்கைகள் இது மாதிரி எதுவும்? அதாங்க எங்க அறிக்கை வரும்போது அது தெரியும். இப்ப நீங்க நாங்க எல்லாருமே டாஸ்மாக் கடை, மதுவிலக்கு, கஞ்சா, போதை இது இருக்கிறது பூரா சட்டப்படி இந்த கட்சி இந்த ஆட்சியில தான் இருக்கு. சின்ன சின்ன பையன்லாம் இப்ப நின்றுட்டு இருக்கான் கஞ்சாவை. யார்கிட்ட பேசுறது கூட படிக்கிற பிள்ளைகளை பூரா எடுத்து குடிச்சு வராய்க்கிறாங்க. 13 வயசு பிள்ளைகள் பூராமே இது கர்ப்பத்தடை இது பண்றாங்க. அதுக்கு என்ன பேருப்பா? இந்த கருத்தடை அந்த மாதிரி அநியாயமாகிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த 5 வருஷத்துலதான் பகிரங்கமா அந்த இது கஞ்சா அபின் கெட்ட பொருள் வந்தது பூரா திமுக ஆட்சியில். அதனாலதான் அந்த விபத்து நடக்குது. அதனால இவங்க போய் சொல்லிட்டு படிப்படியா போன எங்க பார்த்தாலும் லைசன்ஸ் இல்லாம சத்து பொத்தெல்லாம் விற்கிறாங்க. 10 மணியோட கடை மூடணும். 10, 12 விடிய எப்போ உடலுக்கு சரக்கு வாங்கலாம். நீங்க பார்த்துருப்பீங்க. அதே மாதிரிதான் கள்ள சீட்டு, இது லாட்டரி சீட்டு எங்க வேணாலும் விற்கலாம். அதுலதான் அவங்களுக்கு கூட இருக்கிறவங்க எல்லாம் பெரிய கோடி சொன்னாய் கட்சி நடத்துறாங்க. பாத்துங்க. 50 வருஷத்துக்கு மேல அனுபவம் செஞ்ச செங்கோட்டைங்க இவர் பார்த்து நேற்று பேட்டி கொடுக்கும்போது வந்து விஜய்க்கு புரட்சி தலைவர் ஒரு பட்டம் சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன? இதை பத்தி நான் கண்ணீர் விடத்தான் வேணும். எங்களோட இருந்த ஒரு பெரிய மனிதர் இவ்வளவு கீழ்த்தரமா போயிட்டாங்க. பிரச்சனை. நீங்க எனக்கு ஒரு தகுதி, அண்ணன் செங்கோட்டையனுக்கு ஒரு தகுதி, எல்லாத்துக்கும் ஒரு இருக்குங்க. அவரு எல்லாரும் சின்ன சின்ன தாளத்துல அடிப்பாங்க. பெரிய தாம்பாள தட்டு அடிக்கிற டம்பு இந்த இதுல சர்ச்சில் அடிப்பாங்கல்ல, பெரிய பெரிய படிக்கட்டு அதுல எடுத்து அடிக்கிறாரு. அப்பவும் அவருக்கு 4ஆவது தான் உட்கார வச்சிருக்காங்க. எங்களது முதலிடம் அவருக்கு. நிலைமையை நினைச்சு கண்ணீர் வடிக்கிறோம். எங்களுக்கு நிலை அது வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவர் தேவையில்லாத அவருடைய நிலையை தாழ்ந்து விட்டது. நீங்க சொல்றபடி அவர் நிலை தாழ்ந்து விட்டது. அவர் இப்படி சொல்லக்கூடாது.